எமோஷனலாக இருந்தாலும் யாருக்கிட்ட அதிகமாக வெளிப்படுத்துவீங்க, யாருக்கிட்ட அதிகமாக க்ளோஸாக இருப்பீங்க அப்படின்னு. ஸோ பார்வதி யோசிக்காமல் ஸோ கம்ரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 24/7 நீங்கள் போய் லைவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ருதீன் போயிட்டு அரோராட்ட கேட்டிருப்பான். சரிங்களா? ஸோ அரோரா என்ன சொல்லுவா தெரியுமா? அவங்க வந்து பார்வதி வந்து உங்கள்கிட்ட பேசவே இல்லை. பார்வதி வந்துட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசவும் கிடையாது. வெளியில் வந்துட்டு லவ் இருக்குது பார்வதி. அவங்கக்கிட்டையும் கன்ஃபஸ் பண்ணல. நான் இந்த மாதிரி எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் போயிடுச்சு, எனக்கு கம்ரு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமரா கான்ஷியஸில் தான் பண்ணுறாங்க எல்லாமே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். இது எவ்வளோ பெரிய சீப்புன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு உனக்கு தான் கேமரா கான்ஷியஸ் அதிகம். பார்வதிக்கு கேமரா கான்ஷியஸ் அதிகமாக இருந்தால் அவள் இந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பாளா? எல்லாத்தையும் தட்டி கேட்பாளா? ஒரு டாஸ்கில் பார்வதி பேசாத இடம் ஏதாவது இருக்கா? எல்லாமே பேசியிருக்கா.